இதுதான் எவ்வளோ இதுதான் இப்ப கம்ப்ளைண்ட் வந்து வைக்கிறேன். என்ன காணி வாங்க என்ன தொழிட்டு இரண்டாம் ஆண்டு அந்த காலத்துல இருந்து அது அரசாங்கம் தான் இருந்தது. அதை விட நூமலா என்ன விளையுங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் எங்களுக்கு அந்த கிரவுண்ட்ல தண்ணி சொன்னார். நாங்களும் அந்த கிரவுண்டுக்கு அது கிரவுண்டுக்கு கொண்டு போய் கேட்டோம். பிறகு வாங்கல கிரவுண்ட்ல ஏதோ தேவையில்லைன்னு சொன்னாங்க. அந்த காணி எங்களுக்கு வேண்டாம் போய் நாங்க விட்டுனாங்க. அது அரசாங்காகவே அது இருக்குது கனகாலம் தான். இதே இப்ப குறிப்பிட்ட நாளைக்கு இப்ப வகுப்பள்ளி நாட்டில இருந்து லண்டன்ல இருக்கிற ஒருவர் வந்து அதுக்கு ஒருவருக்கும் தெரியாம இந்த ஊராதவர்களுக்கும் தெரியாம ஒரு உறுதியை அப்படியான உறுதியை முடிச்சு சொல்றோம். ஒரு இன்னும் ஒரு ஆள் அது வெளிநாட்டில இருக்கிற ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற அடுத்த ஒரு அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 99,00,000 40 அறிவித்திருக்கிறார். வித்தா நாங்கள் சம்பந்தமா எல்லாம் எத்தனை ஆண்டு பிற்பட்டது இப்ப 2025 கடைசி நாங்களே இல்லாம அடிச்சு உங்களுக்கு நாங்க லெட்டர் போட்டிருக்கோம். வரமாசோட காணி ஆணையாளரை வந்து அரச காணின்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்கிறார். ஆனா இதுவரை காலம் வந்து எங்களுக்கு இந்த இந்த டிஎஸ் இந்த கிராம சபை டிஎஸ் வந்து அதாவது வேளாண் ஒரு ஸ்டொப்போட முடிப்போட எல்லாமே இருக்கு. நாங்க வீடியோ பார்க்கலாம். டிஎஸோட என்ன சொல்றா இதுல ஒன்றுக்கு முரணா இருக்கான். அதால கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள அவங்க எதுக்கு எதிர்முரணா இருக்கு. காணி உரிமையான உறுதியும் இந்த தெற்கு கிழக்கு அந்த வீடியோ பார்த்தாங்க. அது உடையெல்லாம் பிள்ளையாதான் இருக்கு. நான் இப்ப உடைய கச்சேரிக்கு தெளிவா படிச்சேன். படிக்கக்கூடிய அதுல இருக்கிற பேர்கள் அல்லது திசைகள் எல்லாமே கூட விளையாட்டா அடிச்சிருக்கோம். நாங்கள் கேட்கிற விஷயம் சரியோ பிள்ளையோ இப்ப கொண்டாட்டி இருக்கிற வழியா இந்த காணி சொப்போடு ஊறாங்க. இத காமிக்க கிழக்கு பக்கம் அவன் போயிட்டு போயிடுச்சு. வடக்கு குளக்கு நாமன் கோயில் வடக்குல கொடுத்து நாமன் கோயில் இருக்கா. இவங்க காணின்றது இந்த உறுதியான இருக்கிற காணி இருக்கிறது கோயிலுக்கு தெற்கு. ஆனா இவ காணியின் போய் பாத்தீங்களா காணியின் கிடையாது. இந்த உறுதியின்படி காணி இருக்க தெற்கு பக்கம். ஆனா அங்க ஒரு ஆகிய பிடிச்சு வச்சு தெற்கு தான் பிடிச்சு வச்சு இதுல திக்கல்ல இருக்கிறது. இந்த திக்கல்ல எல்லாத்தையும் இந்த அது சம்பந்தப்பட்ட காணின்ற தெற்கு திசை தெற்கு தான்
மேற்கு திசையில வெற்றியூர் மனைவிக்குரிய ஆறு சொல்லிக்கிறாங்க. மேற்கு வெற்றியூர் மனைவிக்குரிய ஆறு அது அந்த தனியார் ஆனா இந்த டிஎஸ் ஆபீசர் வந்து நாகூர் குடியிருக்கு நாகபுரம் குடியிருக்கின்ற குழு அதுக்கு அழிப்புறுதி வழங்கி இருக்கு. தனியார் காணியம் சொல்லி உண்மையா இருந்தால் அதுக்கு அழிப்புறுதி வழங்கிறானே. இதை விட வந்தாங்க தெற்காக சின்ன தம்பி சித்தபலம் சின்ன தம்பி சொல்லி ஒரு ஆளுக்கு எழுதியிருக்காரு. சின்ன தம்பி சித்தபலமா சித்தபலம் சின்ன ஆனால் இதுக்கும் எந்த காணியம் சொல்லி என்ன ஒரு ஆள் உறுதி வச்சுட்டாரு. சித்தப்பல் சிதம்பரம் ஆனே தெரியாது. அதுக்கு ஒரு உறுதி ஒன்று இன்னொரு உறுதி வச்சுட்டாரு. அது எந்த காணியம் சம்மதமே இல்லாம உறுதிகள் வந்து 2-3 உறுதி இருக்கு. இந்த காணிகள் நீங்க கிளப்பையும் வச்சிருந்தீங்களா? இல்லை, ஆட்சியில் இருந்தீங்க எல்லை போட்ட வழியா இருந்து இப்ப வந்து எல்லையை போட்டுட்டு 92 இந்த காணி வெளியே இருக்கேன். உடனே எப்படி ஒரு காணி எழுதினா நன்கொடை என்றால் இது வந்து 2025ஆம் ஆண்டு மட்டும் இருக்கு. அங்க இருக்கு இது 93ஆம் ஆண்டு தோம்பு கிடக்கு. 2025 இப்படி புதிய தோம்பு மேடம் தானே. அதை கிடக்கு 93க்கும் முன்ன 30 இல்ல 30 இங்க 23 30 அதைத்தான் நம்ம சொல்றாங்க ஸ்டேட்ல. அதான் வேற ஒரு உறுதியில தாய் உறுதின்னு போகும் தானே. தாயூர்ல இருந்து இந்த வீட்டு எழுதியிருந்தா தாயூர்ல இந்த நம்பர் இருக்கு. இப்ப இந்த 92ஆம் ஆண்டு எழுதப்பட்டதுக்கே தாயூர்தி சும்மா அவதான் போகும். ஒரு சொப்போட கூட போய் கொண்டு போய் அவ வந்து பதில சொல்லுது எங்களுக்கு நான் சும்மா போட்டு சொல்லுறா. சிஓ சொல்றா சிஓ அப்படித்தான் சொல்றேன். முரண்பாடு ஆளுநர் என்ன சொன்னார்? மூன்றாம் மாதம் 23ஆம் தேதி கடை போட்டு இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கும். ஓ கடினமாக போட்டவே 3 ஒரு மாமா போட்டு இதுக்கு ஏன் டிஎஸ் இதை கேட்டீங்களா? இந்த கடைக்கு டிஎஸ் என்ன பதில் போட்டுருவோம்? 4 ஒரு மாசம்
கனவு பிள்ளை ரெண்டும் அவர்கிட்ட சைன் தான். அது நல்லா தெரியும், எனக்கு தெரியும். நான் அவரோட படித்தேன். அவர்கிட்ட எழுதெல்லாம் எனக்கு தெரியும். நல்ல உறுதியில நல்ல சைன் போட்டுருக்காங்க. அது கண்ண உறுதி என்ன படிச்சாதான் அவரே சைன் வச்சிருக்கிறார். இல்லாட்டி வெளியே ஒவ்வொரு தரம் என்ன வச்சிருக்கோம். நேற்றுல 4 ஆக்கள காணியும் வரலாம். நேற்றுல ஒரு ஆள்கிட்ட காணி வரவங்க எனக்கு ஊர்ல இருக்கிற ஆண்டு இந்த பட பக்கத்தால 3 பேர் இந்த கார் இருக்கு. தெற்கு பக்கத்தால 2 இந்த கார் இருக்கு. இந்த காணி பெருசு. இந்த 30 காணிட்டு வழியா அது தெற்குல 2 இல்ல, வடக்குல பிள்ளையார் கோயில் தனியார் காணிட்டு 3 இல்ல இருக்கு. அப்ப தெற்குல தனியார் காணிட்டு மட்டும் தொழில் இத தனியார் காணி என்று காட்டுறதுக்கான ஒரு பாரிய முயற்சி செய்து கொண்டது. டிசிசி மீட்டிங்ல காய்ச்சாலும் இதே மாதிரி ஏதாச்சும் சொல்ல போயிருக்கோம். இதுக்கு மேல ரீதியா சட்ட ரீதியா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு யாராலையும் செய்யல. கவர்னாலையும் ஒன்றும் செய்யறாங்க. கோர்ட்ஸ்ல வழக்கு தான் போடுறாங்க. வழக்கு போட போகும். கோர்ட்ஸ்ல வழக்கு கூட வேண்டுமெண்டா காணி உண்மையாளர் சொல்றா இன்னொரு கோயில் ஒன்று இந்த மேற்பந்தத்து காணி தனியார் காணி என்று சொல்லப்படுறதால இந்த காணி தனியார் காணி அது அவங்க கொண்டு தந்திருக்காங்க இந்தியன் நம்பர். இல்ல இல்ல 1976ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 20 முடிக்கப்பட்ட 42 ஆண்டு பகுதியை ஒரு எல்லையாக மேற்படி காணி தனியார் காணியாக பார்க்கப்படுகிறது. அதான் ஒரு இல்லையில 5 நானே அடிச்சுட்டேன் பேசுறேன் அவன் சைன் பண்ணி இப்படி ஒப்பம் வைக்கல. நான் முந்தையதான் இப்படி ஒரு ஒப்பம் கொண்டு வந்து ஒப்பம் ஒப்பி கீழே மேற்கால இருக்கிற தனியார் காணி என்றா இந்த காணி அந்த காணி சொல்றது 4 காணி என்னடா எங்க அம்மாவும் எங்க அம்மாவும் கோயில் அந்த காலத்துல ஆட்சி நடத்தினதும் சந்தப்பிள்ளை கணவதி பிள்ளையாங்க அவையெல்லாம் நினைக்கிறா மணியா அந்த போயிருக்காங்க. அந்த அந்த காணி உரிமையாளரும் அவங்க அந்த நேரத்துல மணியாக இருந்தாங்கலாம் அந்த தான் உறுதியில தனியார் காணி எழுதுறாங்க. தனியார் காணி ஆக்காணி உறுதியில தனியார் காணி சரி எனக்கு தரக்கூடிய
எனக்கு இதுண்ட ஹோபி உண்டு மற்றது கிடாங்க அவங்கள்ட்ட இதுல ஹோபி இருக்காது எனக்கு எடுத்து நீங்க ஆறுல தாங்க உங்களோட டாக்குமெண்ட் அவசரம் இல்ல ஓகே ஆறுல தாங்கோ இது உங்க டிசி மீட்டிங்ல காய்ச்சி பிரியோசனம் இல்ல உங்களுக்கு விளங்குது எனக்கு பிரியோசனம் இல்லை அது டிசி மீட்டிங்ல காய்ச்சும் பிரியோசனம் இல்லை அங்க கதைச்சாலும் உங்களுடைய பதில் வராது இப்ப நாங்கள் வேற எங்கேயாதான் கதைக்க வேண்டியிருக்கும் வந்து கோர்ஸு கொண்டு போக வேண்டியிருக்கும் கோர்ஸு கொண்டு போக வேண்டாலும் அந்த காணி சம்பந்தப்பட்டவரால் தான் கோர்ஸு கொண்டு போகலாம் நானும் நீங்களும் கோர்ஸுல சம்பந்தப்பட்ட காணி சம்பந்தப்பட்ட ஆளுகளே இந்த லஞ்ச ஊழல் ஆன குழுக்கு கொண்டு போய் போடவும் இல்லை அது என்னட்டு போறது நான் லஞ்ச ஊழல் நடந்திருக்கேன்னு சொன்னா கொண்டு போடலாம் இப்ப கிட்டத்தட்ட கதைங்க விளையாண்டிக்கிறாரு கிட்டத்தட்ட இது அப்படித்தான் சார் அப்படித்தான் டாக்டர் இருக்கு என்னன்னா ப்ரூவ் பண்ணா ப்ரூவ் இல்ல அதான் ப்ரூவ் இல்ல ப்ரூவ் இல்லாம ஒண்ணும் செய்யாது உங்களுக்கு தெரியும் உங்க முருகன் தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு போறாரு ஆனா முருகன் ரெண்டு வரைக்கும் நாங்க ஒருத்தர் வீடியோ எடுக்கலாம இருக்கிறோம் அதாவதானே கோவில் அது மாதிரி இப்ப இங்க எங்களுக்கு தெரியும் உங்க கடவுள் தான் இந்த வேலை இதா இருக்கு ஆனா கடவுளை வீடியோ எடுக்கலாம் இருக்கு அதான் பிரச்சனை செய்யறவன் நீட்டா செய்த உங்களுக்கு காயில்லாது ஏதோ நடக்குதுன்ற எங்களுக்கு விளங்குது ஆனா என்ன நடக்குதுன்றத ப்ரூவ் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு எல்லாம் இருக்கு ஆனா எப்படி நிரூபணம் பண்றது நிரூபிக்கிறாங்க நார்மலாவே நாங்கள் இப்ப சொல்றது தேற்றும் போய் நான் இந்த வேலை நடக்காது எங்க மாதிரி அவங்க படுத்துறவங்க மிளகு மாதிரி நான் போய்கொண்டே இருந்தேன் போய் சொன்னது என்னன்னு சொன்னால் இது பிணக்கில எடுத்துக்கிட்டாங்க இந்த காணி இவ்வளவு நம்ம போய்க்கிறாங்க நாங்க அந்த பெரிய டிஎஸ் வந்து ஒன்னாலுமே கூட இல்லாத கடை உத்தரவு பொலிசில போய் பொலிஸ் சொல்லலாம் நிப்பாட்டுவோம் கோர்ஸுக்கு கொண்டு போய் இவதான் கோர்ஸுக்கு கொண்டு போக மாட்டாவே இப்ப பொலிசில போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா ஏன்னா அவ நம்புறா இது தனியா இருக்காங்க அவ நம்பிக்கையே இல்ல அவள் வந்தது வந்து எந்த ஒரு ஃபைலும் மூவ் ஆகல எந்த ஒரு வேலையும் செய்யலையாவா இருந்தா போய் கலைக்கலாம் இந்த காய்ச்சல் நாளைக்கு ராம நச்சுனா வந்து தன்னை துவக்க நெத்தியில வச்சு நாங்க பொலிருக்கிறோம் வந்து துவக்க நெத்தியில வச்சு ஆட்களோட 20 பேரோட வந்து தன் அரசாங்க வேலையை தடுத்ததாக வழக்கூட அவருடைய பொலிசு இந்த நாங்கள் வேலைக்கு தான் கொண்டு போவோம் டீலர் தான் கொண்டு போனோம் 5ஆம் தேதி நீங்க பாக்கலாம் சரி வேற வேற மாதிரி இல்லை காய்ச்சி பேசி செய்தா காய்ச்சி பேசி செய்யலாம் வேலை செய்யறது வந்து ஆர்ப்பாட்டம் செய்து உங்களுக்கு ஒரு இது இல்லாம இருக்கு நிறுவனம் இருக்கு காணியில வேலை செய்யறோம்னா அந்த காணியில ஏதாவது உரித்துடைய ஒரு இடம் இருக்கு நாங்க பொதுமக்களா தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் பக்கத்து காணியை தான் வேலை போட்டுட்டோம் அமைப்பாளையும் போய் இப்ப பொதுமக்களால முறைப்பாடு வந்தா அந்த முறைப்பாடு வந்து ஏதாவது டிஎஸ் ஒரு ஆள் போலீஸ்ல யாருக்கு காணிக்கு உரிமை இருக்கு ஒரு அரசாங்க காணியில டிஎஸ் தனியார் காணினா இந்த காணிக்காரு டிஎஸ் எங்கண்ட கதையை தான் வழக்கு போடணும்னு அதான யாழ்ப்பாணத்துல பிரச்சனை ராசன் அதான் இப்படி ரோடு வழியை நான் கட்டு வந்துருக்கேன் சம்பந்தப்பட்ட நகரோட போய் வாக்குவாதப்பட்ட சண்டை பிடிக்கலாது டிஎஸ் போலீஸ்ல ஒரு வழக்க போட்டு போலீஸ் சொல்ல மாட்டாங்க போலீஸுக்கு கோடின்றது மேற்பக்க காணி தனியார் காணி அவதான் சொல்றாரு கொண்டு போய் டிஎஸ் வந்து வழக்கு செய்ய போறது இல்ல கவர்மெண்ட் ஏஜி தான் வந்து வழக்கு செய்ய போறேன் டிஎஸ் வழக்கு செய்ய போறது லோயர் தான் போலீஸ் வந்து நீங்க இப்ப பிரதேச சபைக்கு தான் கட்டடத்தை நிர்மாணிக்கலாம். பிரதேச சபைக்கு நாங்க நேரடியாக நிப்பாட்டு நேற்று வந்து ரெட் நோட்டீஸ் சொல்லுங்க அவங்க பிரதேச வழக்கு போடலாம். ஆதாரம் அவங்க கதைக்கிறாங்க
ஓ இதான் அவன் போக்குவாங்க அவ்வளவு துணி இருக்கு என்ன கட்டணமே கட்டணமே நாங்கள் எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சிவிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இதெல்லாம் அரசாங்க காணியொன்றுல தனியார் வந்து காணியை சூறையாதாருன்னு சொல்லி குடும்பமான நாள் போய் போலீஸ் முறைப்பாடு போடுறாங்க சொசைட்டி சிவில் வழக்கு தானே இது திரும்ப காணி சிவில் வழக்கு எடுக்க மாட்டேன் பிரச்சனை டிவோர்ஸ் அதெல்லாம் எடுக்க மாட்டேன் அடிபட்டா அதான் என்ன சிவில் வழக்கு சரி பாப்பா நான் எனக்கு கொம்பியோட தாங்கோ அவாவோட கதைக்கு நான் அந்த அவா மாதிரி தான் சொல்ல போறேன் இதை வெயிட் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்லி உறுதி இருக்காரு சொல்ல போறாப்பா அவா அங்கேயே காணியானவர்களே கடிதம் போட்டுருக்காங்க மேற்கு பக்கம் இருக்குன்னு சொல்லி சொன்னது அதுல இருக்கிறது பிள்ளையா லீகல் ஆபீசர் கையில எடுத்து கொண்டு நாங்க ஸ்போர்ட்டுக்கு போவோம் ஸ்போர்ட்டுக்கு போனா அது தெரியுங்க அந்த அவ அடிச்ச கழகத்துல இருக்கிறது தெற்கு பக்கம் தான் காணி வெட்பக்கம் தான் எல்லாம் இது கொடுத்தேன் சரி 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 இவன் அடிச்சிருக்கா கோயில் மேற்கு பக்கம் தான் காணி இருக்கா நான் இந்த உறுதிப்படி கோயில் தெற்கு பக்கம் தான் இப்ப நாங்க போனா எங்களுக்கு ஏதாவது தயார் செய்துதான் அன்றைக்கு எனக்கு உடனே கையில தந்து போட்டு அப்புறம் நேற்று ரிஜிஸ்டர் போஸ்டுக்கு வந்துருக்கு டிஎஸ்க்கு வடக்கு தெற்கு மேற்கு விளங்கியது இல்ல அது சரிதானே இப்ப காணிப்படி அந்த காணில தெற்கு கோயில் என்று சொல்லுது இவன் இந்த கடிதம் அடிச்சிருக்கிறார் கோயில் மேற்கு தனியார் காணி என்று தங்கள்கிட்ட உறுதி இருக்காங்க ஆனா கோயில் மேற்கு பற்றி அவருக்கு உறுதியை பற்றி சீக்கிரமா நான் போலீஸ்ல எம்பிஏ போலாம் ஆனா பிரதேச சபைக்கு அதை விட அதிகாரம் கூட உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தானுங்க உங்களோட அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்களும் அறிவிக்கணும் பொண்ணு அறிவிக்கப்படி பிரதேச கதை நான் கதை பார்த்துட்டு காணியான விவாகம் போட்டிருக்காரு விவாதானி பிள்ளை கள்ளக்காணி கள்ளக்காணி முடிச்சுக்கிட்டாங்க கவனம் ஏதாவது சொல்லு உனக்கு ஏதாவது பிரச்சனை எனக்கு உடனே அடி நான் போலீஸ் பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க இல்ல நல்ல விஷயம் செய்யறது ஆனா சரி மேம் நாங்க அப்படித்தான் செய்வோம் நாங்க சரியான வழியில் தான் போவோம் காணி ஆயுதம் போய் பார்ப்போம் நான் அவார்டை காய்க்கிறேன் காய்ச்சி போன 5 தேதி அந்த பாடினேன் பாடிமையில போகிறேன் சரி தனியார் காணிலே அமெரிக்கா 99 வருஷத்துக்கு குத்தகை கட்டிட்டேன் அதுல கட்டணம் கட்டி நாங்க வேற அதுல வந்து கிரிக்கெட் வாலிபால் எல்லாமே
சாமன் நோண்ட வேண்டியதான். அவனுங்களுக்கு கூடுதலா அந்த மைதான புறநா வச்சுதான் கட்டாயம் தேவையானது. அடுத்த டிசி மீட்டிங் அடுத்த இந்த அபிவிருத்தி நிதி தான் போட வேண்டிய வருமானம் இந்த முழுக்க சார்ஜை போட்டீங்க. அதுல 3 வருஷம் கிடக்குதாங்க. அதுல அடுத்த வருஷம் போட்டா சரி மண் போட்டுறப்போம் அப்படியா? மண் போட்டு ஒரு வருஷத்துல வந்து 6 மாசம் தான் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கு. மாறி காலத்துல இருந்து 4 மாசம் 5 மாசம் விளையாடியா ஒளிவர்கார கிரௌண்ட் விட அதுல ஒளிவர் அது வரல பரவாயில்ல. அது படத்துல அதுக்கு அந்த கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் தான் விளையாடலாம். ஓரளவு செய்தாலும் சார் ஒரு மாசம் விளையாடாம இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல சார். அதுக்கப்புறம் விளையாடினாலும் ஃபுல்லா செய்யறா கஷ்டம் தானே. ஒரு அரைவாசிக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போடைக்கு அந்த மண்ணெடை கொண்டு தான் போடுவோம். அந்த துளாங்கல் தூர் பாறைக்குள்ள அந்த மண்ணெடை வரைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் நிதியில் வார மண் வளர்ந்தது இருக்கு. நிதி பற்றாக்குறை தான். மணல் போட்டாலும் ஓகே சார். மணல போட்டு மேலால கிரவல போட்டா அவ்வளவு ஓகே. ஃபுல்லா இல்லாட்டிக்கும் ஒரு அரைவாசி ஆகும். அடுத்த வருஷம் சரி. குடத்தனை வடக்கு இது. குடத்தனை வடக்கு அம்மன் கோயிலுக்கு தெற்கால இருக்கிற காணி. தெளிவா சொல்றேன், தெற்கால இருக்கிற காணி வந்து அரச காணி என்றும் அதை தனியார் ஒருவர் தண்டனை வந்திருக்கிற ஒரு தனி நபர் ஒருவர் சுத்தி வர எல்லையில போட்டு பிரதேச சபை என்று எந்த அனுமதியும் இல்லாம என்றுதான் எனக்கு சொல்லப்பட்டது. பிரதேச சபையின் அனுமதி இல்லாம கட்டடம் கட்டி பிரதேச சபை ஒட்டின நோட்டீஸ் இப்ப எந்த காணிலையும் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. நான் நாளை துப்புரவாக்குறேன். நேற்று பெர்மிஷன் எடுத்துட்டேன் கோர்ட்ஸ்ல. நான் அப்படி கிடைக்க மாட்டேன். நானே சட்டம் கிடைக்கிறேன். நானே பிரதேச சபை ஒட்டின நோட்டீஸை கிழிச்சு இதுல குழாய் கிணறு அடிச்சு கொண்டிருக்கணும் என்று சொல்லி எனக்கு முறைப்பாடு வந்தது. அப்ப கோயிலின் தெற்கா மேற்கா வடக்கான்னு சொல்லி நினைக்கிறேன் டிஎஸ் பண்ண போல எனக்கு கோயிலுடைய தெற்கு பக்கமா காணி இருக்குது. டிஎஸ் வந்து இன்றைக்கு காணி ஆணையாளருக்கு கடிதம் அடிக்கிறா. அந்த காணி வந்து கோயிலுடைய மேற்கு பக்கத்தால இருக்கிறதால தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம இருக்குண்டு. அது தனியார் காணி என்று தன்னிட்ட ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த கடிதம் அடிச்சிருக்கிறேன். ஆனா நான் பார்த்தேன்னா தெற்கால இருக்கேன். அப்ப நான் கோல் பண்ணி சொன்னேன். அப்ப அவ தான் வந்து இவ்வளவு நாளும் வந்து பாக்கலையா இங்க பொதுமக்கள் சொல்லினா இவ்வளவு நாளும் வந்து பாக்கலையாமட்டு. சோ அவை தான் வந்து பாக்குறேன்னு சொல்லி இருக்கிறா. நான் கொழும்போ அந்த இடத்துல செமினாருக்கு போயிட்டு அவளோட அவ வந்து பார்த்தா பிறகு நான் நினைக்கிறேன் அவட அந்த கடிதத்தை வித்ட்ரோ பண்ணி போட்டு சரியான கடிதம் அடிப்பான்னு நினைக்கிறேன். தெற்கால தான் இந்த காணி இருக்கண்டு வித்ட்ரோ பண்ணி போட்டு அடிப்பான்னு நினைக்கிறேன். அடிச்சுட்டு அந்த காணி சம்பந்தமான அரச காணி சம்பந்தமான நடவடிக்கையை டிஎஸ் எடுப்பா. காணி ஆணையாளர் நாயகம் போட்டிருக்கிற கடிதத்துல கிடக்குது. அதை அரச காணி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா அளவீடு செய்யப்படுகிறது கிடக்க. சோ அதை நான் ஃபுல்லா அந்த கடிதத்தை வாசிக்கல. தெற்கு பக்கத்தில் இருக்கிற காணி என்றால் அது அரச காணி என்றால் அதை அளவீடு செய்யற வேலை என்றால் தெற்கு பக்கத்தால இங்காலையும் இருக்கு காணி. இது அரச காணி என்று நீங்க சொல்றீங்க. இது அரச காணியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காணியில 92ஆம் ஆண்டு உறுதியை கொண்டு காட்டியிருக்கணும். அதுக்கு முன்பக்கம் ஒன்றும் இல்லை. அதாவது முற்பதிவு வளமையா உறுதி எழுதுறேன்டா தாய் உறுதி இந்த முற்பதிவுல தாய் உறுதி நம்பரை போட்டு இந்த நம்பர் உண்டு. ஆனா 92ஆம் ஆண்டு இந்த உரிமையாளர் கடிதம் எழுதி இருக்கிறார். அவர் முற்பதிவு போடையில 92ஆம் ஆண்டு முற்பதிவு 2025 போட்டு வைக்கணும். இது தனியா நீதிமன்றங்களுக்கு போக வேண்டிய பிரச்சனை. இது பாராளுமன்ற உறுப்பினரா நான் பார்க்க வேண்டியது இல்லை. நீதிமன்றத்துக்கு கொண்டு போக ஆள் டிஎஸ் இங்க புலப்படுறாண்டா நான் பெற வேண்டிய தேவை இருக்குது. சோ நான் அதை கட்டாயம் வந்து பார்த்தேன். அதுல தெளிவா 92ஆம் ஆண்டு உறுதியிலையும் முற்பதிவுகள் எதையுமே காட்டப்படையில. சோ அதை கவர்னருக்கு அறிவிச்சு கவர்னர் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க சொல்லி போட்டிருக்கு. காணியாளருக்கு அறிவிச்சு காணியாளரும் போட்டிருக்கணும். அதை டிஎஸ் எடுக்கிறதுக்கு டிஎஸ் வந்து நான் நினைக்கிறேன் அதுல வடக்கு கிழக்கு மேற்கு தெரியாம இருக்கிற அவளுக்கு டிஎஸ்க்கு சொல்லுங்க. அவ அடிச்சது மேற்கு பக்கத்தால காணி இருக்கிறது தெற்கு பக்கத்தால அவ வந்து பார்க்க வேணும். இந்த பொதுமக்கள் இவ்வளவு முறைப்பாடு செய்து டிஎஸ் வந்து பார்க்கல என்றா டிஎஸ்க்கு பப்ளிக் கம்ப்ளைண்ட்னால என்னால பார்லிமெண்ட்டுக்கு டிஎஸ் ஏத்தேனும். நான் அதை விரும்பல. நான் எங்கண்ட ஒரு தமிழால் ஒரு ஆளை கொண்டு போய் தனி சிங்களத்துல நடக்கிற ஒரு பாராளுமன்றத்துல கொண்டு இவாவை எனக்கு தெரிஞ்ச சிங்களத்துல இவாவை அவமானப்படுத்துறத நான் விரும்பல. அதெல்லாம் அவ கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த டைம்ல அந்த இதை வடிவா எடுத்து இந்த வழக்கை கொண்டு போவாண்டா பிரச்சனை இல்லை. அல்லது வந்து அரச காணி ஒன்றை பாதுகாக்க தவறின அடிப்படையில டிஎஸ்க்கு எதிராக நான் பொதுமக்களுடைய வந்த முறைப்பாட்டின் அடிப்படையில இந்த வழக்கு இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்துல கொண்டு போய் பாராளுமன்றத்துல பொதுமக்கள் முறைப்பாடு என்ற ஒரு செக்ஷன் இருக்கு. பொதுமக்கள் முறைப்பாடு என்ற செக்ஷனுக்கு போட்டா காணி ஆணையாளர் ஆளுநர் ஜிஏ ஏஜிஏ டிஎஸ் மற்றும் நீங்கள் சம்பந்தப்பட்ட நீங்கள் ஏதாவது பொது அமைப்புகள் வச்சிருந்தீங்கன்னா பொது அமைப்பில இருந்து ஒரு 3 பேர் எல்லாரும் 5 வருஷம் வேறு தெரியணும்.
ஸோ ஏறி திரிஞ்சு கடைசியா இது பொது காணி என்று வரும். அதாவது அரசாங்க காணி என்று வந்துச்சேன்டா அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக அரசாங்க காணிக்குள்ள அத்துமீறி வெளில போட்டேன்னு சொல்லி வழக்கு போட வேண்டி வரும்னு நினைக்கிறேன். டிஎஸ் பயப்படுறா போடுறதுக்கு. எனக்கு டிஎஸ் தனிப்பட்ட ரீதியில சாவச்சேரி டிசிசி மீட்டிங் போய்க்கலாம் தெரியும். அதான் சாவச்சேரியில இருந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள ஆள் போடுறதுக்கு அப்ப பயப்படுறா போடுறதுக்கு இவை ஏதாவது தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி சம்பந்தப்பட்ட ஆட்கள் மேபி இவ போய் டிஎஸ்க்கு போய் சொல்லியிருக்கலாம். தங்கள்கிட்ட அப்படி உறுதி இருக்கு இப்படி உறுதி இருக்குன்னு கள்ள உறுதியில காட்டியிருக்கலாம். ஸோ எங்களுக்கு என்னன்னு தெரியாது. டிஎஸ்ஏ அப்படி கடிதம் அடிச்சான்னு தெரியாது. மேற்கு பக்கம் இல்ல காணி தெற்கு பக்கம் இருக்கு. ஸோ நான் நினைக்கிறேன் டிஎஸ் கூடிய நடவடிக்கை எடுப்பான்னு நினைக்கிறேன். நடவடிக்கை எடுக்காத சந்தர்ப்பத்துல 5ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். எனக்கு 24ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் எனக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து அழைப்பு வந்து டிஎஸ்ஐக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்டா 5ஆம் தேதி பொதுமக்கள் முறைப்பாடு பாராளுமன்றத்துல போட்டு பார்த்தா அது முழு பேரும் வந்து போகும். சரியா? இதனால ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா எனக்கு செய்ய வேண்டிய என்னுடைய கடமை அதை செய்திருக்கிறேன். மற்றபடி இவற்றை தனியாட்ட காணிக்கல ஏறி பூந்து நான் அவரோட பிரச்சனைப்பட வேண்டிய தேவையும் இல்லை. அதே நேரத்துல இந்த இடத்தை பார்க்கல எனக்கு தனியார் காணி மாதிரி தெரியல. அது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். என்னுடைய தனியார் காணி இருக்குதானே இன்னொன்றே சொல்றேன். நேற்று 22ஆம் தேதி நடந்த வழக்குல நான் இந்த வழக்கு நடந்தது ஊர் வழக்குல அதுல ஜட்ஜிட்டு கனம் நீதிமன்றத்திட்ட நாங்கள் கேட்டுனாங்க எங்கிட்ட காணியை துப்புரவாக்குறதுக்குரிய அனுமதியை தாங்க உண்டு. அவர் போலீஸாரை பார்த்து கேட்டவர் தடுத்துருக்கிறீங்களா போலீஸார் அந்த நேரத்துல சாஜன் சொன்னது நாங்க தடுக்கல. ஸோ எங்களுக்கு அது ஒரு ஆதாரமா நாளைக்கு காலமே நான் காணி துப்புரவாக்குறோம். பாம்பு காணி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பு காணி நாளைக்கு விடிய துப்புரவாக்குறோம். ஆனால் நேற்று அதை கேட்டுட்டு பிரதேச சபை தவிசாளர் ஓடி போய் ஒட்டியிருக்க தாங்கள் மீதாவது விழுற பெனங்கையில நிக்கத்தானே வேணும். ஸோ தானும் போய் ஒட்டி இருக்கிறேன். நான் பிரதேச சபையை மதிக்கிறேன். ஸோ மதிச்சு அவ ஒட்டி இருக்கிறத நான் கிளிக்கல. அதை ஒட்டி ஒரு பக்கத்தில் அத்து மலையோட அது கலந்து போயிடும். ஆனால் நான் அது ஒரு நாளுமே எதிர்க்கோ பிரதேச சபைக்கு எதிராகவோ செய்ய மாட்டேன். ஸோ இந்த தனியார் நபரிடையும் யாராவது விரும்பினா சொல்லும்போ பிரதேச சபையின் அனுமதி இல்லை. லண்டனில் அமெரிக்காவில் கோப்பாளுவலாம் அங்கே ஏதாவது பின்னுக்கு இருக்கிற முன்னுக்கு இருக்கிறத கழுவலாம். அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட சொல்லும்போ பிரதேச சபை சட்டமன்றம் ஒன்று இருக்கு. சட்டத்தின்படி ஒரு சீமெந்த குழச்சி மண்ணில் போடுறதா இருந்தால் பிரதேச சபையிட்ட அனுமதி எடுக்கும். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த வரைக்கும் ஒன்றுமே செய்ததில்லை என்ற சட்டம் தெரியும் எனக்கு. ஸோ சம்பந்தப்பட்ட தனியார்கிட்ட அன்பா சொல்லும்போ இந்த பில்டிங் கட்டினதுக்கு பிரதேச சபை நடவடிக்கை எடுக்குமா இருந்தால் நீதிமன்றம் பில்டிங் அனுமதி கொடுக்கும். முதுகெலும்புள்ள பிரதேச சபை என்றா பிரதேச சபையை போய் நாளைக்கு வழக்கு போட சொல்லுங்க. வேற அனுமதி இல்லாம கட்டியிருக்காண்டு அவங்களும் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை மக்களோட பிரதேச சபை நிற்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரியாது எந்த ஆட்ட பிரதேச சபையா சைக்கிள் பிரதேச சபையா வீட்டு பிரதேச சபையா காட்டு பிரதேச சபையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லும்போ ஆரண்டாடு சம்பந்தமான வழக்கை போட சொல்லி இது பிரதேச சபைக்கு அவமானம் ஒரு நோட்டீஸை கிழிச்சறிஞ்சு போறேன். நான் தெளிவா சொன்னால் இந்தியில வழக்கு இருக்கத்தக்கனையா நோட்டீஸ் ஒட்டினீங்கன்னா நான் பிரச்சனை படுறேன். வழக்கு இருக்குதானே. ஆனா வழக்குல நான் இப்ப பெர்மிஷன் எடுத்துட்டு தானே ஜட்ஜ் சொல்லி போட்டு தானே கிளீன் பண்ணலாம்னு சொல்லி. சோ நான் கிளீன் பண்ணுவேன். அது மாதிரி இதே முறைக்கா சொல்லணும். நன்றி.